மாணவர்களுக்கு அறிவியல் வளர்ச்சிக்காக பேட்டன் ரைட் ஆஃபீஸுக்கு அனுப்பாமலே ஏற்கனவே பேட்டன் ரைட் ஆஃபீஸில் போர்ச்சேரி நடக்குது. அதுக்காக நான் யூடியூப்பில் போட்டுவிட்டு இந்த மிஷின் செயல்முறை விளக்கத்தை காமிக்கிறேன். மிஷின் கிடையாது, இது டேபிள் மேட்டு. வணக்கம் சார், இது வந்து டேபிள் மேட்டு. இந்த டேபிள் மேட்டு எப்படி யூஸ் ஆகுன்னு பாருங்க. நீயா ஆப்ரேட் பண்ணுறோம். டேபிள் மேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், டேபிள் மேட்டை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்படி வச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், சாப்பிடுவோம். நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம எடுத்து மடிச்சிடலாம். மடிச்சிங்க. நீங்கள் 2 ஸ்டூல் எடுங்க. இங்கே இருப்பா, நீ அங்கே போய் நில்லுங்க. இப்படி இப்படி இங்கே போய் உட்கார். நீ அங்கே வந்து உட்காரு. அங்கே இங்கே வந்து உட்கார். இப்போ அடுத்து வந்து டேபிள் மேட் மாதிரி. இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், இப்போ நான் ஒரு சொகுசு சேர் மாதிரி நான் உட்காந்து அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா, இப்போ பாருங்கள், இந்த இதை வந்து மறுபடியும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகே, நான் வந்து என்னப்பா இது நல்லா இருக்கா டேபிள் மேட்டு? சரி, பத்துமா நீங்கள் போங்க. நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க. இந்த ஸ்டூல் எடுத்து போய் இந்த ஸ்டூல் எடுத்து அங்கே விவரம் வேமாங்க. சேர்க்கலாம், கரெக்டாக இருக்கா? சரி, நீங்கள் போ வெளியே. இப்போ வந்து நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பேப்பர் கொண்டு வைப்போம், அந்தந்த பேப்பர் எடுப்பான். இப்போ நான் வந்து பேப்பர்லாம் படிக்கிறேன். படிச்சுட்டு இப்போ இதை கொஞ்சம் முன்னாடி வரணும்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்படியும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்படி யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் கால் வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க. கால் வலிக்கிற வச்சு நான் காலை இப்படி தூக்கி வச்சுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி எனக்கு இந்த காலம் வலிக்குது, இதுவும் தூக்கி வச்சுக்கிறேன். அப்போ நான் இப்படி எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அஜித்தே, அந்த லேப்டாப்பை கொண்டு வா. லேப்டாப்பை டக்குன்னு. இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். படித்த புக்கை கீழே வச்சிடுறேன். இதை மட்டும் அந்த இப்போ இது வந்து பாக்ஸு. நம்ம அந்த டேபிள் மேட்டுனா பாக்ஸ் எல்லாம் உள்ள வச்சிருக்கிறோம். இப்போ இதை நான் இந்த கம்ப்யூட்டரை வந்து ஆப்ரேட் பண்ணுறேன். சரிங்களா? கம்ப்யூட்டர் சார்ஜ் இல்லை, சரி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ எனக்கு பக்கத்தில் வரணும்னு நினைக்கிறேன். இந்த டேபிள் மேட்டு என் பக்கத்தில் வரணும் அப்படின்னும் போது நான் என்ன செய்யறேன்னா, இங்கே ஒரு லிவர் மாதிரி இருக்குது. அந்த லிவர் எடுத்துட்டு நான் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ அதை ஆப்ரேட் பண்ணுறேன். குறுக்கு வலிக்கும் இல்லையா, குறுக்கு வலிக்கிறதுக்காக இப்போ இதை இப்படி எடுத்து விட்டு இப்படி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு சினிமா படம் வருது அப்படின்னா இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரி, இதே வந்து நான் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இப்போ பாருங்க, இதை கீழே இறக்கிட்டு டேபிள் மேட்டும் எடுத்து நான் கீழே வச்சிடுறேன். தூங்க போகிறேன். எப்படி இப்போ ஒரு காலை இது மேலே வைக்கிறேன், இன்னொரு காலவும் இந்த காலை இப்படியே வச்சுக்கிட்டு நான் அப்படியே தூங்குறேன். சரிங்களா? அப்புறம் இந்த காலை இப்படி வச்சுக்கிட்டு இப்படியும் நம்ம தூங்கலாம். ஓகே, அதுக்கு பிறகு நான் ரொம்ப சாஞ்சு சேரோட படுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ இதை பார்த்தீங்களா? ஓகே, இப்படி படுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அஜித், கேமராவில் ஃபுல்லாக தெரியுதா? பின்னாடி மறையுதா? மறையுதுல? இப்போ பாருங்க, இப்படி நம்ம இருக்கும்போது இந்த பக்கம் இப்படி காலை எடுத்து வச்சுக்கலாம், இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி படுக்கும் போதுல காலில் இருக்கிற ரத்தம்லாம் கீழே
பெட்டெக்ஸுக்கு வரும். தலையில இருக்கிற ரத்தம்லாம் பெட்டெக்ஸுக்கு வரும். அப்ப இப்படி படுக்கும் போதுல ஒரு சுகம். இப்ப பாருங்க, இந்த நிமிர்ந்து படுக்கணும்னு நினைக்கிறேன். நேர கவனமா பாருங்க. சுலபமா குறுக்குல வலுவோட தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட ஸ்டூலு இந்தியாவிலே எந்த பர்னிச்சர் கடையிலும் இருக்காது. எப்படி நம்ம தூங்கிட்டு திருப்பி இந்த காலை இப்படி படுத்திக்கிட்டு இங்க வைக்கணும்னு நினைக்கிறோம், இங்க வச்சுக்கலாம். ஓகே, இப்படி தூங்குறோம். திருப்பி இந்த காலை இப்படி வச்சுட்டு இந்த காலை இப்படியும் போட்டு தூங்கலாம். சரிங்களா? ஆனா நம்ம ஃப்ரீயா தூங்குறோம். இதுல இந்த மாதிரி தூங்கும் போது ரத்த ஓட்டம் இந்த காலில் இருக்கிற பகுதியெல்லாம் வந்து பெட்டெக்ஸுக்கு வர்ற மாதிரி. இது வந்து ஒரு ஆரோக்கியமான வலுத்த வலி, குறுக்கு வலி, முழங்கால் வலி, இந்த பாதத்தில் இருக்கிற ரத்தம் பூராமே கீழே இறங்க செய்யும். இந்த மண்டையில இருக்கக்கூடிய ரத்தம்லாம் கீழே இறங்க செய்யும். இப்படி ஒரு வி வடிவத்தில் ஒரு பெட்டு. இதுல என்ன வேண்டாலும் நம்ம பண்ணலாம். இப்ப நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னாலும் கூட, இப்ப இது கொஞ்சம் அகலமா இருக்கு, மடக்கணும்னாலும் மடக்கலாம். ஓகே, இதுவும் மடக்கணும்னாலும் மடக்கலாம். சரிங்களா? அப்ப இதுல எப்படி வேண்டாலும் நம்ம தலைகாலில் நிக்கிறோம் இல்லையா, தலைகாலில் நின்று நம்ம ஆசனம் பண்றதை காட்டி இப்படி இருக்கும்போது அந்த காலில் இருந்து அந்த ரத்தம் வந்து கீழே வரையா இறங்கி வரும். அப்ப இதுல எந்திரிக்கிறது ஈஸியாக இருக்கும். இது காமராஜர் பிறந்த நாள் 2015 காமராஜர் ஐயா பிறந்த நாள் அன்று கரகண்ட நிபுணர் சாப்ட்வேர் இன்ஜினியர்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு 20 கேள்விகள் கேட்கிறேன். அந்த 20 கேள்விக்கு 10 கேள்விக்காவது பதில் சொன்னவர்களுக்கு இந்த டேபிள் மேட்டை பரிசாக இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை வழங்க இருக்குது. இந்தியாவில் இருக்கிற அனைத்து சாப்ட்வேர் இன்ஜினியரும் நான் கேட்கிற 20 கேள்விக்கு பதில் சொன்னா போதும். அவர்களுக்கு இப்ப பாருங்க, எதுக்கு சுலபமா எழுதிக்கலாம். நம்ம சுலபமா எழுதிக்கலாம். இதுல வீல் வேற போட்டிருக்கிறோம். என்ன, இதை வந்து நம்ம ஒரு எளிமையான முறையில பயன்படுத்திக்கலாம். அதுதான் இதனுடைய. அதே மாதிரி நான் உட்காந்துக்கிட்டேங்கிட்டு இப்ப பாருங்க, உங்களுக்கு நிறைய நான் திரும்பிக்கிறேன். ஓகே, இப்ப எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப இது மாதிரி பொருள்களை பேட்டன்ட் ரைட் ஆபீசர் பொருளுக்குரியவருக்கு, கண்டுபிடிப்பாளர்களுக்கு பதிவு பண்ணாம வேறொருவர் பணம் கொடுத்து அவர்களுக்கு பதிவு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடக்குது. அவங்களை சொல்வதா உண்மை நிகழ்ச்சி டிவியில போய் சொல்வதற்காக இந்த டேபிள் மேட்டை நான் தயார் பண்ணியிருக்கிறேன். இந்த டேபிள் மேட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்தீங்க. இந்த டேபிள் மேட்டு இப்ப இங்கிட்ட இது பண்ணிக்கலாம். இப்ப இறங்கிட்டேன். இதை மடிச்சு வச்சுட்டு ஓரமா நம்ம தள்ளி வச்சிடலாம். வீட்டில் இடைஞ்சலே இல்லாம ஓரமா நம்ம தள்ளி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த தனியா வேற கலத்திக்கலாம். இதை தனியா பாட்டா கலத்திக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும்போது இந்த உட்கார்றதுக்கு ஒரு வசதி இருக்குது. அந்த பழம் அங்க மிஸ் ஆயிடுச்சு. சரி, உங்களுக்கு இது பண்ணி காமிச்சேன். அஜித், ஸ்டூல் கொண்டு வந்தீங்க, உட்காருங்க. ஸ்டூல் கொண்டு உட்காருங்க. இங்கிட்ட ஒரு ஸ்டூல் கூட, அந்த பக்கம் ஒரு ஸ்டூல் கூட, இங்கிட்டு போடுங்க, இங்கிட்டு போடுப்பா. ஒரு ஸ்டூல் போடுங்க. அப்படியே இதை ரெண்டு எடுத்து இப்ப நான் டேபிள் மேட்டை போட்டு, டேபிள் மேட்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதான் என்னுடையது. இதை வந்து மேலே ஏற்றணும்னாலும் ஃபுல்லா ஏற்றிக்கலாம். ஓகே, அதில் ஒரு சின்ன லாக்கு. ஓகே, நல்லா இருக்கா சார்? ஓகே, சரிப்பா. அப்படியே மடிச்சுட்டு எழுதிங்க.
சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்கு போகுது. அந்த ஸ்டூல் எடுத்து சரிப்பா. வணக்கம் சார். இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை ஓட்டி மிஷினு 16 வகை போர்ச்சேரி நடக்கக்கூடியதை